ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுங்க. அதில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் போட்டு இது வேகிறதுக்காக வேண்டி 3 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் வர்றது அளவு வேக வச்சு அதை உரமாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா நம்ம காய் பார்ப்போம். இந்த காய் தான் நான் சாம்பார் வைக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு எடுத்திருக்கேன். காயை வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வாங்க சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையை லேசாக எண்ணெயில் வதக்குவோம். அந்த வாசனை நல்லா சாம்பாருக்கு வதங்கி அது வதங்க தொடங்கினோட நம்ம காய்கறிகளை ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெள்ளரிக்காய், மஞ்சள் பூசணி, புடலங்காய், கொத்தவரங்காய், சாம்பார் வெங்காயம் கட் பண்ணாமே போடலாம். பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு. இந்த பச்சை மிளகாயை இந்த காம்பு பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு போடணும். ஒரு 10 பச்சை மிளகாய், 2 பெரிய பழுத்த தக்காளி போட்டுருக்கேன். போட்டுட்டு இந்த ஆயில்ல இதை கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் கிளறி விடுங்க. எல்லா ஆயிலும் காயில படுற மாதிரி கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டு அந்த உப்பு எல்லா காயிலையும் படுற மாதிரி 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. கிளறிட்டு அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இந்த காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுங்க. 1/2 லிட்டர் போதுமானதா இருக்கும். இந்த காய்க்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய் நீங்க சேர்க்கலாம். முருங்கைக்காய் சேர்க்கலாம். அப்புறம் மூடி போட்டு மூடி விடுங்க. அது காய் வேகட்டும். பாருங்க, காய் வெந்துருச்சு. வெந்துச்சான்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து நீங்க உடைச்சு பாருங்க. உடைச்சு பார்த்தா அது வெந்திருக்கும். பாருங்க, உடையுது. இப்படி செக் பண்ணுங்க. காய் வெந்துருச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஊற்றுவோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை ஊத்துறேன். தேவையான மசால் போடுவோம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வரமிளகு பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறி கொதிக்க விடணும். அடுத்தது ஒரு சட்டி அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல வெண்டைக்காய், அதை இதுல கொஞ்சமா பொன்னிறமா வதக்கி எடுக்கணும். பச்சையா போட்டோம்னா அது வலுவலுன்னு இருக்கும்ல, அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி லேசா கொஞ்சம் பொன் உருவலாத வறுத்து நம்ம அந்த சாம்பார்ல போட்டுற வேண்டியதான். இந்த பாருங்க, நம்ம கொதிச்சுல சாம்பார் அதுல இதை போடுறோம். அப்போ இந்த நம்ம அதை எடுத்து சாப்பிடுறப்போ அது டேஸ்டா இருக்கும். இந்த வெண்டைக்காய் பாருங்க, இதுல இருந்து இன்னும் நல்லா வெந்துடும் அந்த வெண்டைக்காய். அப்போ அது நல்ல டேஸ்டா இருக்கும்.
அடுத்தது அதே எண்ணெயில நம்ம தாளிக்க போறோம். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன வெங்காயம், 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை கட் பண்ணி இத கொஞ்சம் பொன்னிறம் வர்றது வரை வதக்கி விடுவோம். இது கொஞ்சம் பொன்னிறம் ஆன உடனே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுல 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, இது நான் வீட்லயே பொடிச்சு வச்சிருக்க சாம்பார் பொடி தான், 3 ஸ்பூன் போடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு அந்த எண்ணெயில கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. இந்த கலர் மாறும், பொடி கலர் மாறி நல்ல ஸ்மெல் வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணாம போடாதீங்க, மசாலா கரிஞ்சு போயிடும், வேஸ்ட் ஆயிரும். இதுல கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த சாம்பார் அதுல கொட்டிடுங்க. நீ ஒரு கொதி வர விடுங்க. கிளறி விட்டு கொதி வந்த பிறகு ஒரு கைப்பிடி மல்லி இலை தூவும். சூப்பரான சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வீட்டுல செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.